ஆண்டவர் தன்னுடைய திருவுள திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அநேக வெளிப்பாடுகளை இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். ஒவ்வொரு மக்களுடைய இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக சாதித்த, ஆண்டவருக்காக அர்ப்பணத்தோடு பணியாற்றின ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் நாம் புரட்டி பார்க்கின்ற போது ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திற்காக தங்களை அவர்கள் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய வெளிப்பாடை பல நிகழ்வுகளினூடாக கண்டார்கள். மதர் தெரசா நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவர்கள் இந்த அற்புதமான பணியை நம்முடைய இந்தியா நாட்டிலே அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், ரயில் பயணத்திலே அவர்கள் கண்ட காட்சி. ஒதுக்கப்பட்ட சாவும் தருவாயிலே இருந்த ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது அந்த காட்சியை கண்ட மதர் தெரசா அவர்களை எடுத்து பராமரித்த போது அவர் உயிரை பெற்றுக்கொண்டார், அல்லது வாழ்வு பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை கண்டடைந்தார். அப்போது மதர் தெரசா ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கின்றார். இந்த இந்தியா தேசத்திலே, இந்த கல்கட்டா பட்டணத்திலே இப்படியாக தங்களுக்கு சரியான பராமரிப்பு கிடைக்காததினாலே தங்களுடைய வாழ்வை இழக்கின்ற அநேக மக்கள் இந்த பட்டணத்திலே உண்டு. அப்படி என்றால் அவர்களுடைய வாழ்வை காக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய மீட்பின் திட்டம், ஆண்டவருடைய பாதுகாக்கும் பணி மதர் தெரசாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காட்சியின் மூலமாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஐடாஸ் கடர் என்று சிஎம்சி மருத்துவமனையை, நாம் எல்லோர் மருத்துவமனையை பார்க்கிறோம். 3 சகோதரிகளுடைய மரணத்தை பார்த்த அந்த காட்சி அவர்களுக்கு அந்த பெரிய பணியை செய்ய வழிகாட்டுதலாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கும் இந்த மோசே வனாந்திரமான இடத்திலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். யதார்த்தமாக சாதாரணமாக தன்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது அந்த இடத்திலே அவர் கண்ட காட்சி ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கின்ற அனுபவத்தை பார்க்கின்ற இந்த நிகழ்வு எதை உணர்த்துகின்றது என்றால், எகிப்திலே உபத்திரவப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, நொறுக்கப்படுகின்ற மக்களுடைய வேதனை, அவர்களுடைய வேதனை இந்த எரிகின்ற நெருப்பை போல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதாவது முச்செடி எரிந்தும் அது வேகாமல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை என் மக்கள் எகிப்திலே பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படுகின்ற வேதனையை அறிந்திருக்கிறேன், வா உன்னை அனுப்புவேன் என்று ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கற்றுத்தருகிறது? இந்த மோசே இந்த வனாந்திரமான பகுதியிலே பெற்றுக்கொண்ட தரிசனம், அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நமக்கு உணர்த்துகிறது, கற்றுத்தருகிறது என்று சுருக்கமாக நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக கடவுள் மனிதனை சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது என்பதை கற்றுத்தருகிறது. கடவுள் மனிதனை சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது கடவுள் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் எப்படிப்பட்டவர் என்று திருமறை விளக்குகின்ற போது அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட பிற படைப்புகளிலிருந்து கடவுளை வேறுபடுத்தி காட்டுவது என்னவென்றால் அவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் என்று திருமறை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். ஆக இந்த அனுபவம், இந்த மோசேயோடு ஆண்டவர் உரையாடுகின்ற, இந்த தரிசனத்தினூடாக உரையாடுகின்ற இந்த அனுபவம், ஆண்டவர்
நம்மை சந்திக்கின்ற மனிதனை சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது என்பதையும் நமக்கு காட்டுகிறது. வனாந்திரத்தில் முச்செடி எரிகிறது, சாதாரண விஷயம். அதை சாதாரணமாக இந்த மோசே கருதி கொள்ளவில்லை. உற்று பார்த்தான். உற்று பார்த்தபோது அதன் உள்ளே இருக்கின்ற அதிசயத்தை அல்லது அசாதாரணமான நிலையை இந்த மோசே அறிந்து கொண்டார். அது என்னவென்றால், அதை பார்க்கின்ற போது முச்செடி வெந்து போகாமல் இருப்பது ஏன்? இவ்வளவு எரிகிறது, அது வெந்து போகவில்லையே, சாம்பலாகவில்லையே, ஏன்? அதை அறிய கிட்ட போன போது கர்த்தர் சொன்னார், மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்னார். காரணம் என்னவென்றால், கடவுள் மனிதனை சந்திக்கின்ற இடமும் மனிதன் கடவுளை சந்திக்கின்ற இடமும் பரிசுத்தம் உள்ளது. அந்த இடத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதன் மூலமாக இதை சொல்கிறார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை நீ கழற்றி போடு என்று சொல்கிறார். நீ என்னை சந்திக்க வேண்டும் என்றால், என்னுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய விருப்பத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ சில ஆயத்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட வேண்டும். நீ எனக்காக, என்னுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனுபவங்களை எல்லாம் இந்த அனுபவங்களின் மூலமாக கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது. இருந்தாலும் கடவுளை மனிதன் சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடவுளை சந்திக்க ஆலயத்திலே செல்கின்ற போது நம்முடைய ஆயத்தங்கள் என்ன? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று திருமறை சொல்கிறது. நீ தேவாலயத்திற்கு செல்கின்ற போது உன் நடையை காத்துக்கொள் என்று திருமறை சொல்கிறது. காரணம், கடவுள் மனிதனை சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கூடுமான முறையிலே, கூடுமான நிறைகளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வருகின்ற போது பாதரட்சைகளை கழற்றி போடுவது உத்தமம். இன்று பல நேரங்களிலே ஒவ்வொருவருடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். வயது முதிர்ந்த தாய்மார் இருக்கிறார்கள், தந்தைமார்கள் இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செருப்பு போடாம நடக்க முடியாது, கிரிப்பு கிடைக்காது. ஸோ அவைகளை எல்லாம் கர்த்தர் அறிவார். அவர் பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவதாக, பரிசுத்த ஸ்தலத்திலே கடவுளை சந்திக்கின்ற மனிதன் தன்னுடைய நிலையை அறிய வேண்டும் என்று திருமறை சொல்கிறது, கற்றுத்தருகிறது. பரிசுத்த சமூகத்திலே மனிதன் கடவுளை சந்திக்கின்ற போது மனிதன் தன் நிலையை அறிய வேண்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று கேட்டார். கர்த்தர் அவரை அழைக்கிறார். நீ இப்போ அவர்கள் படுகின்ற வேதனையை அறிகிறேன் என்றெல்லாம் கர்த்தர் அழைக்கின்ற போது இவர் தன்னுடைய தகுதியின்மையை அறிந்து கொள்கின்றார். என்னவென்றால், நான் எம்மாத்திரம், தன்னை உணர்ந்து கொள்கின்ற அனுபவம். பரிசுத்த ஸ்தலத்திலே வருகின்ற போது எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற இடமல்ல பரிசுத்த ஆலயம். பரிசுத்த ஆலயத்திலே வருகின்ற போது என்னை நான் முன்னிலைப்படுத்துகிற இடம் பரிசுத்த ஆலயம் அல்ல, மாறாக என்னை நான் உணர்ந்து கொள்கின்ற இடம், நான் என்னை நிதானித்து அறிகின்ற இடம். என்னுடைய குறைவுகளை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய தப்பிதங்களை, என்னுடைய பாவங்களை அறிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், இப்படி ஆண்டவருடைய சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை உணர்ந்து கொண்டு நம்மை ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற இடம்.
நம்மை நாம் யார் என்று உணர்த்தப்படுகின்ற இடம் பரிசுத்த ஆலயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆலயத்தில் கடவுளுடைய பரிசுத்த நிலையை உணர்ந்த ஏசாயா சொல்கிறார், நான் வாழ்கின்ற சமுதாயமும் அசுத்தம் நிறைந்தது என்று சொன்னார். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறவன். ஆண்டவருடைய காட்சியை காண்கின்றார். கண்டபோது தன்னை அறிந்து கொண்டார், தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அபாத்திரத்தன்மை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நானும் நீங்களும் வருகிறோமோ நம்முடைய மேட்டிமைகளை அகற்றிவிட வேண்டும், நம்முடைய கர்வங்களை அகற்றிவிட வேண்டும், நம்முடைய இருமாப்புகளை அகற்றிவிட வேண்டும், நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற அனுபவங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் என்று திருமறை சொல்கின்றதை பார்க்கிறோம். ஏசாயா தன்னிலை உணர்ந்த போது இறைப்பணிக்கு அழைக்கப்பட்டார். பேதுரு, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது ஒரு சிறந்த சீடனாக உருவாக்கப்பட்டார். மோசே தன்னை உணர்ந்த போது ஒரு பெரிய விடுதலை வீரராக அவரை ஆண்டவர் நடத்தினார். உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கிதியோன், நான் சிறுவன், மனாசே கோத்திரத்திலே என் குடும்பம் சிறியது. கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, மீதியானியரை நீ மேற்கொள்வாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னிலை உணர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுக்கிற போது கர்த்தர் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பித்தவர். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பிப்பார் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, நிறைவாக பார்க்கின்ற போது பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளை சந்தித்த மனிதன் அவர் தருகின்ற செய்திக்காக காத்திருக்க வேண்டும். இந்த பகுதி 3 காரியத்தை நமக்கு உணர்த்துகின்றது. கடவுள் மனிதனை சந்திக்கின்ற இடம் பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவதாக, ஆண்டவரை மனிதன் சந்திக்கின்ற போது அவன் தன்னிலை உணர வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளை சந்தித்த மனிதன் ஆண்டவர் தருகின்ற செய்திக்காக காத்திருக்க வேண்டும். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. அதாவது இந்த பாதரட்சையை கழற்றி போடு என்று சொல்கின்ற போது இன்னொரு செய்தி கூட இதிலே அடங்கி இருக்கிறது. அதாவது ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கின்ற போது பேதுருவோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கின்ற போது, விடுதலை பெற்ற போது பேதுருவோடு சொல்கிறார், உன்னுடைய பாதரட்சையை நீ போட்டுக்கொள். உன்னுடைய பாதரட்சையை நீ போட்டுக்கொள் என்று சொல்வது நீ புறப்பட ஆயத்தமாகு. பாதரட்சையை கழற்றி போடு என்று சொல்கின்ற போது நீ பாதரட்சைகளை கழற்றி போட்டு அமர்ந்திரு. ஆண்டவருடைய செய்திக்காக நீ காத்திரு. நீ புறப்பட்டு போக ஆயத்தப்படுகிறவளாக அல்ல, பாதரட்சையை கழற்றி போட்டு அமர்ந்திரு. ஆண்டவருடைய செய்திக்காக, அவருடைய திட்டத்தை அறிவதற்காக நீ அமர்ந்திரு என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். இயேசு சுவாமி விண்ணுக்கு எழுந்து போகின்ற போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடி என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருகின்ற போது அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்து அவருடைய சமூகத்திலே நம்மை தற்பரிசோதனை செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும்.